மதச்சார்பற்ற நாட்டில் உள்ள 543 எம்பிக்களில் 6 விழுக்காட்டினர் கூட இஸ்லாமியர்கள் இல்லாதது வருத்தமளிப்பதாக மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா கூறியுள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் நடத்திய நேர்காணலில் இந்தியா கூட்டணியின் வெற்றியில் இஸ்லாமியர்களின் பங்கு உள்ளதாகவும் கூறியுள்ளார். ரெப்ரசன்டேஷன் குறையும் பொழுது அது என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கான காரணம் என்னவா நீங்க நினைக்கிறீங்க? இந்தியா ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு நாடு. அப்போ எல்லா மக்களுக்குமான பிரதிநிதித்துவம் அவர்களுடைய சதவீதத்துக்கு ஏற்ப நாடாளுமன்றத்தில் இருக்க வேண்டும். இன்னைக்கு இந்திய அளவில் 14 விழுக்காடு முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த 543 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் இந்த முறை 24 அல்லது 26 பேர் தான், அதாவது 6 விழுக்காடு கூட நாடாளுமன்ற முஸ்லீம் உறுப்பினர்கள் இல்லை என்பது அந்த சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவத்திற்கு ஒரு இழுக்கு இழைக்கப்பட்டிருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். இது ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு போக்கு அல்ல. இது தொடரக்கூடாது. சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றங்களிலும் முஸ்லீம்களுக்கான பிரதிநிதித்துவம், அதே போல பிற சிறுபான்மை மக்களுக்கான பிரதிநிதித்துவம் நிச்சயமாக நிலைநாட்டப்பட வேண்டும். எனவே இதற்கு ஒரு தீர்வு என்ன என்று கேட்டீர்கள் என்றால், விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அவசியம் தேவை. இனி இப்படியான ஒரு வஞ்சகத்தை அரசியல் கட்சிகள் செய்யக்கூடாது. 400 பார் 400க்கு மேலே என்று சொன்னவர்களை 250க்கு கீழே இந்தியா கூட்டணி தள்ளி இருக்கின்றது என்றால், இந்த வெற்றிக்கு மிகப்பெரிய பங்களிப்பு சிந்தாமல் சிதறாமல் வாக்குகள் முஸ்லிம்களுடைய வாக்குகள் பதிவாயிருக்கிறது. இப்போ இஸ்லாமியர்களுக்கான ஒரு குரலா இந்தியா கூட்டணியுடைய கட்சி தலைவர்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு பதிலா அவங்களுடைய குரல் ஒலிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நிச்சயமாக இருக்கு. அதிலெல்லாம் நான் மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் ஒரு மதசார்பற்ற தன்மையில உறுதியாக இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே தான் நாம் அவர்களுக்கு ஆதரித்து வாக்களித்திருக்கிறோம். ஆனாலும் கூட ஒரு முஸ்லிம் பிரதிநிதித்துவம் இருக்கும்போது அது இன்னும் ஆழமாக செய்திகளை சொல்ல வேண்டும். நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு சமுதாய ரீதியிலான மாற்றங்கள் வேண்டும் என்றால் அதற்கு அரசியல் கட்சிகளும் உட்பட வேண்டும் என்ற கருத்தையும் அவர் கூறியிருக்கிறார். தலைநகர் டெல்லியிலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் நிரஞ்சன்.